ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என் பாப்பாவுடைய வெள்ளி கலெக்ஷன்ஸ் தான். ஸோ எவ்வளோ திங்ஸ் இருக்குது என்னென்னு நான் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதோ பாருங்கள், இதுதான் எங்கள் பாப்பாவுடைய ஓவரால் கலெக்ஷன்ஸ் வெள்ளி. ஸோ வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். பாருங்கள், அவளோட ஃபேவரட் கலர் வந்து அவள் பிறந்ததுலேருந்து இந்த ப்ளூ தாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எவ்வளோ க்யூட்டாக பாருங்கள், அழகாக இருக்காங்க. என் பாப்பாவுமே பிறந்தப்போ வந்து இப்படி தான் இருந்தாங்க. அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்தாங்க. ஸோ வந்து பாருங்கள், அவளோட மெமரி, அவளோட வெள்ளி கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? அவளோட வெள்ளி கலெக்ஷன்ஸ் அண்ட் வந்து அவள் பிறந்தப்போ வந்து என்னோடய மெமரிக்காக நான் எடுத்து வச்ச திங்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து பாருங்கள், ஓவராலாக எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கீ செயின்னு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப மெமரின்னு சொல்லலாம். என் பாப்பாவோடைய இப்போ என்ன சொல்கிறது, பர்த்லேருந்து அவள் பிறந்ததுலேருந்து நான் வந்து சேர்த்து வச்ச திங்ஸ்ன்னு சொல்லலாம். அவளுடைய என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணோம், என்னென்ன திங்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்றதெல்லாங்க. ஸோ அது வந்து ரொம்ப மெமரி. ஸோ அது வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ எனக்குமே ஃப்யூச்சரில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என் பாப்பாவுமே ஃப்யூச்சரில் பார்த்தா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ அவளுடைய கலெக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். அவளுடைய குட்டி ஏஞ்சல் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். பாருங்கள், இதுதான் என்னோடய பாப்பா. குட்டி பாப்பா பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பிறந்தப்போ வந்து என் பாப்பாவும் இப்படி தான் அழகாக க்யூட்டாக இருந்தா. ஸோ பாருங்கள், என்னோடய பாப்பா கேர்ள் பேபி தான். ஸோ அது வந்து அவளுடைய என்ன சொல்கிறது, அவள் பிறந்ததுலேருந்து அவளோட ஃபேவரட் கலர் வந்து இது தாங்க, அந்த ப்ளூ கலர் தான். ஸோ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக ஒரு குழந்தையே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு குழந்தை அழகாக தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் வந்து பாருங்கள், அவளோட திங்ஸ் வந்து பாருங்கள் என்னென்னலாம் சேர்த்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவள் பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு என்னோடய டெலிவரி அப்போ என்ன சொல்கிறது, என் பாப்பா வந்து பிறந்தது இது வந்து என்னோடய கையில் வந்து கட்டி விட்டது டெலிவரி வார்டில். ஸோ அது வந்து என்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபீமேலுங்க. ஸோ வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து பாருங்கள் 24/2/23. ஆக்சுவலாக வந்து மதர் நேம் வந்து பாருங்கள், இதுதான் மை நேம். ஸோ வந்து மெமரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வந்து இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, என் பாப்பா வந்து ஃபஸ்ட்டு அவள் கையில் கட்டின வந்து வசம்பு மணி வந்து பாருங்கள், அவள் கையில் நான் ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டு வாங்கி கட்டின வசம்பு மணி. ஸோ இது வந்து என்னோடய பாப்பாவுக்காக ஃபஸ்ட்டு கட்டின வசம்பு மணி. அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாங்கின பாலாடை. அடுத்து வந்து வளையலுங்க. ஸோ இது வந்து இந்த வளையல் ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு போடுறது வந்து அவளை குளிக்க வைக்கும் போது ஒவ்வொரு வளையலாக உடச்சி விடணும்னு சொல்லுவாங்க. எனக்கு அது கூட ஃபர்ஸ்ட் பேபி இல்லையா. ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எனக்கு வந்து வளையல் வந்து அவள் கையில் போட்டிருக்கிறது உடைக்கவே மனசே வராது. ஸோ அதனால் கொஞ்சம் வளையல் மட்டும் உடைச்சேங்க. ஸோ மீதி வளையல் வந்து நான் மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அவளோட குட்டி வளையல். யாருக்கெல்லாம் அந்த ஒரு பேங்கிள்ஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நியூ பார்ன் பேபிஸ்க்கு வந்து இந்த மாதிரி வளையல் வந்து போடுறது நல்லாயிருக்கும். ஸோ எனக்குமே ரொம்ப ஆசை. இப்போ வளர குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி வளையல் வந்து போட முடியாது. என்ன ரீசன்னா, தவறி கீழே விழுந்தாங்கன்னா அடிபட்டுருன்றதுனால. ஸோ அவளோட மெமரியாக வந்து இந்த வளையல் நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், உடச்ச வளையல் கூட நான் கீழே போகிறதுக்கே மனசு வரல. ஸோ அதையுமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாங்கின வசம்பு மணி தான் இது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சைஸ் பெருசாகிடுச்சு. பாப்பா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் 2வது வசம்பு மணி வந்து தான் இது வாங்கினது. அப்போ வந்து நாங்கள் சிம்பிளாக தான் இது வந்து கட்டியிருந்தோம். இது வந்து அவளோட கலெக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, அவள் பிறந்தப்போ வந்து பாலாடை, அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு வசம்பு மணி, அப்புறமா ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுருந்த என்ன சொல்கிறது வளையல், அவள் கையில் வந்து போட்டு விட்ட வளையல் தான் இது. அண்ட் வந்து இது வந்து அவள் டெலிவரி வார்டில் என்னோடய கையில் கட்டி விட்டது. ஸோ என்ன பேபி அண்ட் வந்து என்ன டேட் ஆஃப் பர்த்ன்றதெல்லாம் வந்து ரைட் பண்ணி போட்டிருக்கிறது. ஸோ இதுதான். ஸோ என்னோடய நேம் என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான். ஸோ அது அடுத்து வந்து இது. அடுத்து வந்து என் பாப்பாவோடைய வெள்ளி கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹாப்பி. அண்ட் வாங்க இது வந்து ஓப்பன் பண்ணலாமா? இதுதான் என்னோடய பாப்பாவோடைய வெள்ளி கலெக்ஷன்ஸோடைய பாக்ஸுங்க. ஸோ என்னடா இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து கெஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து திருப்பதி லட்டு வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒரு மெமரியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதில் தான் போட்டு வச்சுருந்தோம். இதுதான் என் பாப்பாவோடைய ரிங்கு பாருங்கள், ஏதோ கோல்டு ரிங்கு. இது ஆக்சுவலாக அப்போ எடுக்கும்போது இது எவ்வளோ 6500 ரூபாங்க.
1 கிராம் தான் இது ஆக்சுவலாக எடுத்தது. இப்போ 1 கிராம் எவ்வளோனா 14,000 ரூபாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவள் வந்து குட்டி குழந்தையா இருந்தா இல்லையா, சைஸ் சரியாக போகாதனால நூல் போட்டு தான் போட்டிருந்தது. பட் குழந்தைங்களுக்கு வந்து ஜுவல்ஸ் தான் போட்டு விட மாட்டோம், ஆசைக்கு அப்போ எடுத்து போட்டது மட்டும்தான். ஸோ இது வந்து பாப்பாவோடைய ரிங்கு. அடுத்து வந்து வெள்ளி கலெக்ஷன்ஸ் வந்து பாருங்கள். இதை பாப்பாவுக்கு வந்து கொலுசு ஆக்சுவலாக எடுத்தது. இது வந்து நான் 2 கொலுசு எடுத்தோம். இது வந்து மம்மி எடுத்து கொடுத்த கொலுசு. ஒரு கொஞ்ச நாள் போட்டிருந்தாங்க. அப்புறமா பாப்பா வந்து இப்போ செயினே சுத்தமாக போட மாட்டேங்கிறா. என்ன ரீசன் தெரில. ஆம்பளை பிள்ளைங்களாட்டுமே செயின் கொலுசு போட மாட்டேங்கிறா, கைக்கு வளையல் போட மாட்டேங்கிறா. அவளோட வீடியோஸ் வந்து வேணும்னா சொல்லுங்கள், அவளோட மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், அவளோட வெள்ளி கொலுசு, ஜிலேபி கொலுசு தான் ஆக்சுவலாக. இது வந்து ஒரு கொஞ்ச நாள் போட்டிருந்தா, இப்போ வந்து போட மாட்டேங்கிறா எதுவுமே. அப்புறமா சரி எல்லாருமே சொல்லி விட்டுட்டாங்க, வேணாம் ரொம்ப கம்பல் பண்ணி போடாத, குழந்தை பிடிக்கலன்னு சொன்னான்னா விட்டுருங்க, போடாதீங்க அப்படின்ற மாதிரி. பாருங்கள், ஜிலேபி கொலுசு தான் ஆக்சுவலாக. இப்போ விற்கிற வேலைக்கெல்லாம் எடுக்க முடியுமான்னு சொல்லுங்கள். இது வந்து லைட்டாக விட்டுருந்ததுங்க. ஸோ அது வந்து நான் மாற்றுறதுக்கு மனசு வரல. ஸோ இருக்கட்டும் மெமரியாக, அவளது வந்து ஃப்யூச்சரில் அவளுக்கான பொருள் ஃபஸ்ட்டு கொலுசு வந்து அவள் காலில் போட்டது. ஸோ அதனால இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இது வந்து வச்சுருக்கேன். இது வந்து கொலுசு நம்பர் 1. ஸோ 2 கொலுசு இருக்கும் அவகிட்ட. அடுத்து வந்து இது வந்து கைக்கு வந்து காப்பு பாருங்கள், எவ்வளோ குட்டிஸாக இருக்குது சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து வெள்ளி காப்பு கைக்கு ஆக்சுவலாக. இது கைக்கு. அப்புறமா வந்து குடி வெள்ளி செயின் வந்து ஆக்சுவலாக நான் தான் ஆசைப்பட்டு எடுத்து கொடுத்தேன். ஸோ அது வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நாள் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேணாம்னு சொல்லிட்டு கழட்டி வச்சிட்டா. அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறமா இப்போ வந்து நிறைய மணிங்களாம் வந்துச்சு இல்லையா, ஸோ மணி மாடல்லாம் இருக்கிறதுனால அவளுக்கு வந்து மணி வந்து நிறைய போட்டு விட்டுறேன். ஸோ அதனால் வெள்ளி சம்மந்தப்பட்டதெல்லாம் இப்போ பெருசாக வந்து லைக் பண்ணுறதில்ல. மேடம் வந்து இப்போ கொலுசும் போட மாட்டேங்கிறாங்க. இப்போ கேர்ள் பேபியாகவே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. சொல்லப்போனால் அவளுக்கு வந்து வளையல் இந்த மாதிரி செயின்லாம் போடுறதுலாம் பிடிக்கல. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் தான் ஸ்கூல் போனால் தான் இப்போ போடுவாளா என்னன்னு தெரியல. பாருங்கள், இது வந்து செயின் ஆக்சுவலாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப பிடிச்சி போய் தான் எடுத்தால் நல்லா இருக்குது பாருங்கள். பாப்பாவுக்கு போடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து இது பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்த உடனே எடுத்த காப்பு. இது பாருங்கள் எவ்வளோ குட்டீஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நான் எப்போவும் அவளோடைய எந்த ஒரு திங்ஸுமே நான் வந்து மிஸ் பண்ண விடலை, எதுவுமே நான் மாற்றிக்கல. என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ அவளோட மெமரியாக வந்து இருக்கட்டும் அப்படின்றதுனால விட்டு வச்சுருக்கேன். அவளது எதுவுமே நான் மாற்றலை. இப்போ எது எடுத்தாலுமே புதுசாக போய் ஃப்ரெஷ்ஷாக கடையில் எடுப்பனே தவிர அவளோட பழைய பொருள் எதுவுமே நான் மாற்றிட்டு வச்சுட்டு எடுக்கலை இது வரைக்கும். இது பாருங்கள், அவளுக்கு எடுத்த ஃபஸ்ட்டு காப்பு, கால் காப்பு. காலுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு, அழகாக பாருங்கள் எவ்வளோ குட்டீஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து அடுத்து வந்து இது வந்து இடுப்பு கொடி. இது வந்து இடுப்பு கொடிங்க. ஸோ இடுப்பு கொடி வந்து இப்போ நாங்கள் வந்து கயிறு தான் போட்டு விட்டுருக்கோம். வந்து செயின் போட மாட்டேங்கிறா. ஸோ என்னடா எல்லாமே எல்லாம் கழட்டி தான் வச்சுருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. மேடம் வந்து கொஞ்ச நாள் போட்டிருந்தாங்க. அப்புறமா இப்போ போர் அடிச்சு போய் விட்டுட்டாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. குத்துதுமா, வேணாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் கழட்டி வச்சுருக்கு. கொஞ்சம் விவரம் வந்தால் வந்து போட்டுப்பா. அவளோட இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து இடுப்பு கொடிங்க. ஸோ இடுப்பு கொடி வந்து பாருங்கள் திருப்பி இருக்குது. இதுதான் கேர்ள் பேபிக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஓவரால் வந்து டிசைனே இது தான். கொஞ்சம் மீடியமாக தாங்க எடுத்தோம், ரொம்பலாம் இல்லை. அடுத்து வந்து பாப்பாவுக்கு நான் எடுத்து கொடுத்த செகண்ட் காப்பு. ஆக்சுவலாக இந்த காப்போடைய சைஸ் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு தான் அந்த காப்புங்க. ஸோ அப்போ எனக்கு தெரியல இது ஃபஸ்ட்டு 3 மந்த்து தான் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கால் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சா. அப்போ ஃபஸ்ட்டு நான் எடுத்து போடும்போதே இது வந்து கையில் நழுகிட்டு கல்லுன்னு வருமா, காலில் அசைய அது கீழே கலந்து வருமா. சரி பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் தெரியாமல் இது எடுத்தது என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு 3 மந்த் மட்டும்தான் இது போட முடிஞ்சது. அடுத்த 3 மந்த்துக்கு வந்து இன்னொரு காப்பு தான் தேவைப்பட்டுச்சு. இந்த பெரிய கொலுசுமே இது வந்து அப்போ போட முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு காப்பு இது வச்சுட்டேன், கம்முன்னு வச்சுட்டு போயிட்டு மறுபடியும் இது 2வது காப்பாக எடுத்துகிட்டு வந்தேன். 2வது காப்பு வந்து இது பொறை காப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக தெரியும், ஆனால் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். மேடம் இந்த இதில் தான் காப்பில் தான் தேக்குனது, கமுத்தது, நடக்க ட்ரை பண்ணது, கீழே விழுந்தது எழுந்ததுன்ற மாதிரி. ஸோ அதில் பாருங்கள் எவ்வளோ தேஞ்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே வந்து அவளோட மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன்.
இது பாருங்கள், இது வந்து அவளுக்கு எடுத்து கொடுத்த செகண்ட் காப்பு. இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அப்போ வந்து போடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதோடய ஃபோட்டோஸ்லாம் இன் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது ஒரு மெமரியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து அவளுக்கு எடுத்து கொடுத்த செகண்ட் காப்பு. இது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு காப்பு. இது வந்து அவளுக்கு எடுத்த கை காப்பு. இது வந்து கைக்கு எடுத்த காப்பு. இது வந்து கழுத்துக்கு, இதுக்கு வந்து கழுத்துக்கு போடக்கூடிய செயின். ஆக்சுவலாக இது வந்து கழுத்து செயின், மேடம் கழுத்து செயின். இது வந்து இடுப்பு கொடி. அடுத்து வந்து கால் கொலுசு. கால் கொலுசு பாருங்கள், இன்னொரு கொலுசு எங்க, இதுதான் பாருங்கள் ஓவரால் அவளோட வெள்ளி கலெக்ஷன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து வந்து இன்னொரு செயின் வந்து இப்போ நான் ரீசெண்டாக எடுத்தது தான். இதுவும் எடுத்து 1 வருஷம் ஆக போகுது. இது வந்து பாருங்கள் 1 வருஷம் ஆக போகுது. இது வந்து செகண்ட் கொலுசு எடுத்தது. இது வந்து கொலுசு நம்பர் 1, கொலுசு நம்பர் 2. 2 கொலுசு இருக்கும் ஆக்சுவலாக அவளுக்கு, பெரிய கொலுசு. இது கொலுசு நம்பர் 1, இது கொலுசு நம்பர் 2. குட்டி குட்டியாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, குட்டி குட்டியாக குழந்தைங்களுக்கெல்லாம். இது வந்து கொஞ்ச நாள் போட்டிருந்தா இது. அப்புறமா இது மம்மி வீட்டார் எடுத்து கொடுத்தது. இது வந்து கோல்டு ரிங்கு. அடுத்து வந்து இது வந்து அவளுக்கு கட்டினா ஃபஸ்ட்டு இடுப்பு கயிறு அண்ட் வந்து மேலே இது கட்டுவோம்ல உரக்கயிறுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது உரக்கயிறு. ஸோ அதுவும் மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து மேடம்க்கு வந்து ஃபஸ்ட்டு கழுத்தில் கட்டின தாயத்தை. இதுவுமே ரொம்ப ஸ்பெஷல். ஸோ எல்லாமே வந்து எனக்கு வந்து அவளோட மெமரி ஃபுல்லாகவே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அது வந்து கோல்டோ வெள்ளியோ இல்லை கவரிங்கோ இந்த மாதிரியான்னு தெரியாது. ஸோ எதுவுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து அவளுக்கு வந்து சைடில் வந்து காலுக்கு போட்டு விட்ட காப்பு. அப்போ குழந்தையா இருக்கும்போது போட்டுருது காப்பு ப்ளஸ் இந்த 2 காப்புமே போட்டு விட்டுருந்தேன். இது இருந்துச்சு அண்ட் இது இருக்கும் போதும் இது 2 ஜாயிண்டில் இருந்துச்சு. ஸோ தனித்தனியாக போடாமல் இது கொஞ்ச நாள் போட்டிருந்தேன், ஒரு 3 மந்த்ஸ் பக்கம். ஸோ ஓவராலாக என்னோடய பாப்பா கலெக்ஷன்ஸ். அப்புறமா இது வந்து காலுக்கு வந்து வார் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது உங்கள் இதில் என்ன சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதுதாங்க பாப்பாவுடைய ஓவரால் மெமரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையாகவே. இது வந்து அவளுக்கு காலுக்கு வந்து வார் கட்டி வச்சுருக்குது. இது வந்து கட்டினோம் அப்படின்னா அவளுக்கு வந்து என்ன சொல்கிறது, பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து கட்டி விடுவாங்க. அதாவது என்ன சொல்கிறது, அண்ட் வந்து இது காலுக்கு வந்து கட்டி வச்சுரு வாரது. அடுத்து வந்து இது வந்து உரக்கயிறு, வராமல் இருக்கிறதுக்காக அந்த உரக்கயிறு வந்து போட்டு விடுவோம். ஸோ அது அடுத்து வந்து இது வந்து குட்டி குழந்தையாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குழந்தையாக இருக்கும்போது க்யூட் பேபியாக குழந்தையாக இருக்கும்போது எடுத்து வச்சுருந்த இந்த வந்து காப்பு. இது பாருங்கள் இந்த காப்பு. அப்புறமா வந்து இது வந்து அது ஃபஸ்ட்டு 3 மந்த் போட்ட காப்பு. அடுத்து 3 மந்த்லேருந்து 6 to 8 மந்த் வரைக்கும் போட்ட காப்பு வந்து இந்த காப்பு. அடுத்து கழுத்துக்கு போட்டிருந்த செயின். அடுத்து வந்து காலுக்கு கைக்கு போட்டிருந்த குட்டி வளையல் பாருங்கள். அடுத்து வந்து இது குழந்தையா இருக்கும்போது போட்ட காப்பு. இது பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கட்டின தாயத்தை. அதுவுமே மிஸ் ஆகக்கூடாதுன்னு மெமரியை வச்சுருக்கேன். அடுத்து வந்து இது வந்து இடுப்பு கொடி. ஸோ இதுதான் பாப்பாவோடைய இடுப்பு கொடி. அடுத்து வந்து கொலுசு பாருங்கள். இது வந்து 2 கொலுசு வச்சுருக்கோம். அவளுடைய கொலுசு நம்பர் 1, இது கொலுசு நம்பர் 2. அதுக்கு வந்து 2 கொலுசு எடுத்தோம். இதுவுமே ஆக்சுவலாக மிஸ் ஆகாமல் அப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இது அண்ட் வந்து இது வந்து ரிங்கு பாருங்கள். கீழே விழுந்தது கூட ஆக்சுவலாக இது எடுத்து வச்சுருக்கேன். கிடச்சும் போது மிஸ் பண்ணாமல் அவருடைய மெமரியில் இருக்கட்டும் அப்படின்றதுனால. ஸோ இது வந்து பாப்பாவுடைய ரிங்கு. இதுதான் என்னோடய பாப்பா க்யூட் பேபி. ஃபஸ்ட்டு அவள் பிறந்தப்போ கிடச்ச கீ செயின். ஸோ ரொம்ப இது வந்து ஸ்பெஷல். அண்ட் வந்து இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் எது அப்படின்னா இது பாருங்கள், என்னுடைய டெலிவரி வார்டில் எனக்கு இது கட்டி வச்சுருது. ஸோ இதில் வந்து என்னோடய நேம் இருக்குது. ஸோ முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து பாப்பாவை ஃபஸ்ட்டு போட்டு விட்ட வளையல். அப்புறம் பாலாடை. ஃபஸ்ட்டு 3 days வந்து இந்த பாலாடையில் தான் பால் பவுடர் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ பாலாடை அண்ட் ஃபஸ்ட்டு வாங்கினா வசம்பு. ஸோ ரொம்ப ஸ்பெஷல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ். ஸோ என்னோடய மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக என்னோடய பாப்பாவோடைய கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ என்னோடய பாப்பா கிடைச்ச ஃபர்ஸ்ட்டு வந்து கீ செயின்னு, அடுத்து வந்து இதில் என்னோடய பாப்பாவோடைய வெள்ளி கலெக்ஷன்ஸ். ஸோ செயினு, கொலுசு, இடுப்பு கொடி, அப்புறமா கால் காப்பு, அப்புறமா கழுத்துக்கு செயினு, குழந்தையாருக்கு முதல் போட்ட காப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ வீடியோஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வந்து பாப்பாவோடைய ஃபஸ்ட்டு பர்த்தில் கிடைச்சக்கூடிய திங்ஸு. ஸோ டெலிவரி வாரில் என்ன கட்டிவிட்ட என்ன சொல்கிறது பாருங்கள், டெலிவரி வார்டில் இது எனக்கு கட்டிவிட்ட சீட்டு. அது வந்து அடுத்து வந்து பாலாடை என் பாப்பாவுக்கு. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு வளையல், ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது மணி, வசுமணி. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.